தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு 2976 கோடி ரூபாய் வரி பகிர்வு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பண்டிகை காலம் நெருங்கி வருவதையொட்டி முன்கூட்டியே வரி பகிர்வை தமிழகத்திற்கு அளித்திருப்பதாக தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். வரவுள்ள பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டும் புத்தாண்டை கருத்தில் கொண்டும் மாநிலங்களுடைய சமூக நல மேம்பாட்டு திட்டங்களுக்காக கூடுதல் வரி பகிர்வு நிதியை தற்பொழுது மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி ஒட்டுமொத்தமாக 72,961 கோடியானது இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அதில் ஒரு பங்காக தமிழகத்திற்கு மட்டும் 2,976 கோடி ரூபாயானது இந்த வரி பகிர்வாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது மத்திய நிதியமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குறிப்பாக இந்த தவணை என்பது வரும் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மாநிலங்களுக்கு செலுத்த வேண்டிய வரி பகிர்வு தவணை மற்றும் ஏற்கனவே கடந்த 2023 டிசம்பர் 11ஆம் தேதி வழங்கப்பட்ட வரி பகிர்வுடன் கூடுதலான நிதியாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு 2,976 கோடி ரூபாயும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கு சுமார் 72,961 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.